எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான விஷயம். எப்படி சரித்திரம், அறிவியல், கணிதம் அப்படின்ற பல துறைகள் இருக்கோ, அதே மாதிரி ஆன்மீகமும் மக்களுக்கிடையே இன்னைக்கு ஒரு ஈடுபாட்டோட புரிந்து அறிந்து பழகி கொள்கிற ஒன்றாக இருக்குது. பெரும்பாலான ஆன்மீக தத்துவங்கள் சொல்கிற கருத்தை நம்ம சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பூமியில் மனிதனாக பிறந்தவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சுய தேடுதலை நோக்கி தனக்கு உள்ளேயே பயணம் மேற்கொண்டு கடவுள் இல்லைன்னா இயற்கை அப்படின்ற ஒரு குறிக்கோளை அடையணும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? ஆன்மீக தத்துவங்களை பற்றின பல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கு. மத ரீதியான ஆன்மீக தத்துவங்களாக இருக்கட்டும், உதாரணத்துக்கு ஹிந்து மதத்தில் சொல்லப்படுற துவைத்தம், அத்வைத்தம், விசுத்தைத்வைத்தம் போன்ற ஆன்மீக தத்துவங்கள், மத சார்பற்ற ஆன்மீக தத்துவங்கள், சாக்ரட்டிஸ் போன்ற கிரேட் ஃபிலாசபர்ஸ் அண்ட் ஃபிலாசபிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் உளவியல் ரீதியாக நமக்கு கிடைச்சிருக்க ஆன்மீக தத்துவங்கள், இப்போ சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்படி பலதரப்பட்ட ஆன்மீக தத்துவங்களில் இன்றைக்கி நம்ம அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் யூடியூப் போன்ற பல சமூக ஊடகங்களிலும் ஆன்மீகம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இத்தனை ஆன்மீக வளங்கள் இருந்தும் மனிதர்கள் எல்லாருமே அந்த சுயதேடுதலை நோக்கி போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒரு பக்கம் மக்கள் சொல்கிறாங்க, என் வாழ்க்கை பிரச்சனையே எனக்கு நிறையா இருக்குது, உடல் நலம் குறைவு, பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு பெண்ணு கிடைக்கல, கல்யாணம் ஆகியும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிள்ளைகள்னால பிரச்சனைகள், கவலைகள், பண கஷ்டங்கள், இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைக்குள்ள சிக்கி தவிக்கும் மனிதர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு வர்றது சாத்தியமா அப்படின்னு கேட்குற மனிதர்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், சரி எத்தனை பிரச்சனை இருந்தாலும் எனக்கு ஒரு ஆன்மீக ஈடுபாடு வந்துச்சு, நான் பல குருமார்களை பார்த்தேன், தீட்சைகள் வாங்கினேன், பல வருஷமாக தியானம் செய்கிறேன், இருந்தாலும் அந்த கடவுள் இல்லை இயற்கை அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம் என்னன்னு எனக்கு புரியல, நான் ஒன்றும் அதை பார்க்கல, வாழ்க்கையில் பிரச்சனைகளும் தீர்ந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிற மக்கள் ஒரு பக்கம். இந்த ரெண்டு வகையும் இல்லாமல் இன்னொரு பக்கம் சில மக்கள் கடவுள் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது, இந்த ஆன்மீகமே ஒரு பொய்யான விஷயம், வாழ்க்கையோட நிஜங்களை நேருக்கு நேர் நின்று எதிர்கொள்ளாமல் தப்பிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு உத்தி தான் இந்த ஆன்மீகம் அப்படின்னு சில பேர் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இந்த மூன்று வகையினரையும் தாண்டி ஒரு சில பேர் மட்டுமே சராசரியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே தங்களை கடந்து உள்ளே சென்று கண்ணுக்கு புலப்படாத அந்த கடவுள் அப்படின்ற விஷயத்த கண்டு அறிந்து புரிந்து உணர்ந்து வாழ்ந்துட்டு போகிறாங்க. இது கண்டிப்பாக நம்ம மறுக்கவே முடியாது. இன்றைக்கும் நம்மிடையே அந்த மாதிரி மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த அந்த முதல் மூன்று வகையினருக்கும் நான்காவதாக தங்களை கடந்து உள்ளே செல்பவர்களுக்கும் இடையே ஒரு விதமான இடைவேளை ஒன்று இருக்குது இல்லையா? எல்லாருமே பூமியில் சாதாரண மனிதர்களாக தான் பிறக்கிறோம். ஆனால் ஒரு சில மனிதர்களுக்கு மட்டும் மனித அறிவுக்கு எட்டாத புலப்படாத சில விஷயங்களை உணர்றதுக்கு சாத்தியமாகுது. அது எப்படி? மற்ற மனிதர்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதே மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம இந்த ஆன்மீக விஷயங்களை பற்றியோ இல்லைன்னா நல்ல கருத்துள்ள கதைகளையோ நம்ம நிறைய பார்க்குறோம், கேட்குறோம், படிக்கிறோம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலியமாலாம் நம்ம ஒவ்வொரு நாளும் நிறையா இந்த கோட்ஸ் பார்க்குறோம் இல்லையா? உதாரணத்துக்கு கீதையின் சாரம்சம், நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நம்ம படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இல்லைனா கடந்த காலத்தை நினச்சி வருந்தாதீங்க, எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு கருத்தை படிக்கிறோன்னு நினச்சிக்கோங்களேன். இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாமே நம்ம அதை படிக்கிற ஒரு 2 நிமிடங்களுக்கு நம்மளோட சிந்தனைகளை ஒரு நல்ல அமைதியான ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு செல்லுது. ஆனால் நம்ம மறுபடியும் அன்றாட வாழ்க்கைக்குள்ளே நுழையும் போது நம்ம வீட்டில் குடும்பத்தாருடன் பிரச்சனைகள் நடக்குது, இல்லை பண கஷ்டம் வருது, இல்லை உடல் வலி இருக்குது. அந்த மாதிரி சமயங்களில் நம்ம மறுபடியும் இந்த கவலை அப்படிங்கிற ஒரு சுழற்சிக்குள்ளேயே போகிறோமே தவிர இந்த கருத்துக்களையோ இல்லை உயர்த்த சிந்தனைகளையோ நம்ம பயன்படுத்த முடியறதில்ல இல்லையா? இங்கேயும் ஒரு இடைவேளை காணப்படுது. நம்ம படித்து ஒரு கருத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துறதுக்கும் நடுவில் ஒரு இடைவேளை இருக்குது. இந்த இடைவேளை எங்கேருந்து வருது? இந்த கேள்வியை பற்றின ஆராய்ச்சியில் அப்படி என்ன தோண்டி எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
மனிதர்களுக்குள்ள ஒரு பரிமாண வளர்ச்சி நடந்துட்டே இருக்கு. ஆங்கிலத்தில் எவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பரிமாண வளர்ச்சியில் படிப்படியாக பல நிலைகள் இருக்குது. எப்படி இப்போ பள்ளி மாணவர்கள் முதல் வகுப்பை முடிச்சுட்டு அப்புறமா 2ஆம் வகுப்புக்கு போகிறாங்க, அதே மாதிரி மனிதர்களுடைய வாழ்வு ஒரு படியை தாண்டி அடுத்த படிக்கு செல்கின்ற ஒரு வடிவமைப்பில் அமைஞ்சிருக்கு. இதை ஒரு ஆன்மீக பரிமாண வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம், ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன். இந்த மாதிரியான ஒரு மனித வளர்ச்சியை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்கள் வரையறுக்கப்பட்ட சில வளர்ச்சி நிலைகளை பற்றி எழுதி வச்சுருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி நிலையில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை கண்ணோட்டம் எப்படி இருக்கும், இந்த உலகம் அவங்களுக்கு எப்படி தெரியும், எந்த மாதிரி விஷயங்களை அவங்க பிரச்சனைகளாக நினைப்பாங்க, பிரச்சனைகளை அவங்க எப்படி அணுகுவாங்க, தன்னை சார்ந்த சிந்தனைகள் அவங்களுக்கு எப்படி இருக்கும், கடவுளை பற்றி கருத்து அவங்களுக்கு எப்படி இருக்கும், நம்ம எந்த மாதிரி மருத்துவ முறையை அணுகுவோம், நம்ம எப்படி உடை அணிவோம் முதற்கொண்டு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எழுதி வச்சுருக்காங்க. இப்படி வளர்ச்சி நிலைகளை பற்றி பல உருவடிவமைப்புகள், அதாவது மாடல்ஸ் இருக்குது. அதில் எல்லா மதங்களுக்கும் பொதுவாக அமையக்கூடியதாகவும் மக்களுக்கு எளிமையாக புரியக்கூடியதாகவும், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம அதை ஒப்புமைப்படுத்தி பார்த்து நமக்கு அது பயனுள்ளதாக அமையக்கூடிய ஒரு வளர்ச்சி நிலை உருவடிவமைப்பு, அதாவது ஒன் மாடல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் தேர்ந்தெடுத்து நம்ம அடுத்த பதிவுல இருந்து தொடர்ந்து பார்க்கலாம். என்னென்ன வளர்ச்சி நிலைகள் இருக்கு, ஒவ்வொரு நிலையில இருக்கிற மனிதர்களோட அம்சங்கள் எப்படி இருக்கும், இதை நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்திக்கலாம், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நம்ம எப்படி முன்னேற்றம் அடையலாம், அந்த நிலை மாறும் போது அந்த மாற்றம் எப்படி இருக்கும், அந்த மாற்றத்துக்கான அறிகுறிகள் நமக்கு தெரியுமா, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். இங்கே வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. இயற்கையை தேடி நம்ம பயணங்கள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.